ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது டல்லாக இருக்கிற மல்லி செடியிலேருந்து நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற மல்லி செடி டப்பில் வளர்த்துக்கு நின்னேன். நல்ல வெயிலில் தான் இருக்குது. இப்போ அந்த செடிக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சரியாக எருவெல்லாம் கொடுக்காம. அந்த டப்பில் இருக்கிற மல்லி செடிக்கு தான் நல்லா எரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே காஞ்ச சனம்லாம் போட்டிருக்கேன். மக்கின எருவோ இல்லை காஞ்ச சனமோ ஏதாவது போடலாம் நீங்கள். அதாவது மல்லி செடி காஞ்சின்னு சொல்கிறேன். மல்லி செடியில் பிரான்ச்சஸ்லாம் காயுதுன்னா இப்போ நான் கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சூப்பராக தளிர் வைக்கும். மொட்டுக்கள்லாம் நல்லா அழகாக பூக்கும். இந்த இருவாச்சி மல்லி பாருங்கள், நிறைய மொட்டாக இருந்தது. அப்போல்லாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நல்லா பூ பூத்துருக்கு, நல்லா பெரிய பெரிய பூவாக பூத்துருக்கு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மல்லி செடியெல்லாம் ஏற்கனவே நான் கொஞ்சம் பெரிய தொட்டிலெல்லாம் முன்ன வச்சுருந்தேன். அந்த தொட்டிக்கெல்லாம் நான் காய்கறி வேஸ்ட்டு காஞ்ச சனம் இந்த ரெண்டும் கலந்துட்டு செடி நட்டு வச்சுருந்தேன். நிறைய பூ பூக்கும் பாருங்கள், அவ்வளோ பூ பூக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, மல்லி செடிக்கு இது போல் நான் சொல்கிற மாதிரி காய்கறி வேஸ்ட்டு காஞ்ச சனமோ இல்லை மக்கின சனமோ நீங்கள் ரெண்டுமே சேர்த்துட்டு கவுமேனூர் சொல்கிறேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் செடி நட்டிங்கன்னா மல்லி செடி நிறைய பூ பூக்கும், அதிகமாக மொட்டு வைக்கும். இப்போ இந்த செடி கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் சரியாக பார்க்கல இந்த மல்லி செடி. அதனால் கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் காயுது. இதுக்கு கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இது தெரியும் இல்லையா உங்களுக்கு, டப்பில் வச்சுருந்தேன். இப்போ இந்த செடிக்கு தான் நான் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இங்கே இந்த மல்லி செடியில் நான் வெள்ளை சாமந்தி சின்ன கன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிளை வேர் பிடிக்கிறதுக்கு நான் வீடியோ கூட பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்சம் வாடி இருக்குது, ஏன்னா உச்சி வெயிலில் தான் இருக்குது இந்த கிளை மல்லி செடி. அதனால் கொஞ்சம் கிளை வாடி இருக்குது. நம்ம டெய்லி தண்ணி ஊற்றிட்டே வந்தால் எப்போவுமே போல் அதுவே சரியாயிடும் கிளை, சாமந்தி கிளை. ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்கணும், ஏன் சாமந்தி கிளை இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இது போல் சாமந்தி கிளை பதியத்துக்கு வச்சிங்கன்னா வெயிலில் இருந்தால் கூட எதுவும் செய்யாது. டெய்லி தண்ணி விட்டுக்கிட்டே வந்தால் 3 நாள்லேயே அது சரியாயிடும். இது பால் உடஞ்சிடுச்சு அப்படின்னா, பால் உடஞ்சிச்சின்னா நீங்கள் தயிர் மாதிரி இதுவாகிடும். பால் பாலாக நிற்காது. கொஞ்சம் லேட்டாக நம்ம காசுறோம், அந்த சமயத்துலலாம் பால் உடஞ்சிட்டு இது போல் திரி ஆகிடும். நம்ம இது ஒரு பங்கு பால், இந்த கெட்டுப்போன பால்னா அதாவது உடஞ்ச பால் 5 பங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணோம், ப்ளெயின் வாட்ரு. அந்த மாதிரி சேர்த்துட்டு செடி குத்தலாம். மல்லி செடி குத்துனிங்கன்னா சூப்பராக தண்ணீர் வைக்கும். கொஞ்சம் பெரிய டப்பு, அதனால கொஞ்சம் நிறையவே ஊற்றலாம். நீங்கள் 1 லிட்ரு 1.5 லிட்ரு வரைக்கும், அதாவது பெரிய தொட்டியில் வச்சுருந்தா 1 லிட்ரு, கொஞ்சம் லிமிட்டான டப்போ இல்லை தொட்டியோன்னா நீங்கள் ஒரு 6 லிட்ரு வரைக்கும் நீங்கள் ஊற்றலாம் மல்லி செடிக்கு. இது போல் சப்போஸ் கெட்டு போன பால் அப்படிலாம் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட ஒரு 5 நாள் புளிக்க வச்சுட்டு தயிர் கூட நீங்கள் சேர்க்கலாம். கேடு நல்லா புளிக்க வச்சுட்டு தண்ணி நிறைய சேர்த்து மல்லி செடி கொடுக்கணும். நிறைய பூ வரணுன்னா அரிசி கவுன தண்ணியில் கூட நீங்கள் தயிர் சேர்த்து புளிக்க வச்சிடலாம். அதுவும் சூப்பராக தளிர் வைக்கும். மல்லி செடியில் காயறது கூட நின்றுடும். கொஞ்சமாக நீங்கள் அப்பப்போ கருவேப்பிலை சேர்க்கணும். இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா மல்லி செடியில் நிறைய தளிர் நிறைய மொட்டு அழகாக பூக்கள் நிறைய பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.